ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு. பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து பார்த்தோன்னா பரோட்டா அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா டைம் ஆகிடுது. அப்படியே வந்து பார்த்தா படுத்து தூங்கிடுறேன். ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இந்த சேனலை வந்து பார்த்தோன்னா ஒரு 100K எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முடிவு பண்ணி ஒரு 10 டேக் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா 11 டேக்காக இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து மழை பெய்யுது இல்லையா, ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பிரச்சனை வரும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாத வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பாத வெடிப்புக்கு எதுக்கு இந்த ஒரு வீடியோ? நாங்கள் பார்த்து கடையில் போயிட்டு ஒரு மருந்து வரணும்னு போட்டால் எல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா? சிம்பிளாக போகிற விஷயங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ எண்ணெயை எடுத்து போட்டிங்கன்னா அந்த பாத வெடிப்பு சரியாக போயிடும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட், அதாவது வந்து பார்த்தோன்னா இல்லை காஸ்ட் ஃப்ரீலி அந்த வேர்டு தானே கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வேர்டு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா முடிச்சு போட்டுலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போய் கடைக்கு போய் ஒரு 80 ரூபாய் இல்லை 40 ரூபாய் இல்லை ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணி கொசு மக்களே பறந்து போகுது, கடிச்சிட்டு இருக்குது. நைட்டு 2 மணிக்கு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ பண்ணால் கொசுலாம் வந்து கடிக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். நானும் எவ்வளோ டீசெண்டாக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த கொசு வந்து பார்த்தோன்னா எனக்கு கடுப்பேற்றுது மை லாட். சரி, ஓகே. நீங்கள் வந்து பார்த்தா அந்த பாத வெடிப்புக்கு நீங்கள் இந்த ஒரு கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டவே உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தா எதுவும் அப்ளை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தா ஒரு கண்டென்ட்டோட மூவ் பண்ணிட்டு போவோம். இந்த வீடியோ மாதிரி வந்து பார்த்தா மொக்கையே வந்து பார்த்தா பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தா நம்ம ஒரு கண்டென்ட்டோட வந்து பார்த்தா மூவ் பண்ணலாம். இதுவும் ஒரு கண்டென்ட் தான். இந்த ஒரு பாத வெடிப்புக்கு வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து பார்த்தா ஒரு மருந்து அப்படின்றத ஒரு சின்ன கண்டென்ட் தான். பட் இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லையடா நாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 11வது டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய சேனலில் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக ஷெடியூல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லாமல் போக இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அனிம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். கரெக்டான ஒரு அனிம் கிடைச்சதுன்னா அதையும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதையும் ஒவ்வொரு பாட்டை அனுப்பிடுறேன். இந்த ஒரு சேனலில் வந்து பார்த்தோம்னா நாம் வந்து கரெக்டாக பக்காவாக வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் கண்டென்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நல்ல கண்டென்ட் இல்லை இது மாதிரி கண்டென்ட் இந்த டாபிக் பற்றி பேசு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்து கொடுத்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தா அதை வச்சு வந்து பார்த்தா வீடியோ மேக்கப் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்களும் பார்ப்பீங்க. நீங்களும் பார்த்து முடிச்சிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தா உருப்படியாக இருந்தது தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அவரும் பார்ப்பார். அவரும் பார்த்தாருன்னா 2 பேரோட வாட்ச் ஹவரும் சேரும். வாட்ச் ஹவர் சேர்ந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்து வேறு விதமாக பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தா பொருளை வாங்கி நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, ஓகே. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டைம் என்ன? இப்போ தான் 3 நிமிஷம் ஆகிருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுவரையுமே யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் பார்க்குறீங்கன்னா நீ தான் நண்பா, நீ இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப நல்லவன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவனா நீ இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் வரேன். முக்கியமாக மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன் நல்ல உள்ளமே கமெண்ட் பண்ணிட்டு போ நண்பா. பாய். இந்த சேனல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது வந்து பார்த்தோன்னா அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா நண்பா? பாய். சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு.